வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன் பேசுறேன். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மூலமாக ஒவ்வொருவர்களும் பயனடைந்த விஷயங்களைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ரொம்ப நாளா ஒருத்தர் டூவீலர் வாங்கணும், அப்போ என்னால் வாங்க முடியல, கடனுக்கு தான் வாங்கணும், டியூல தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. டியூ கேட்க போனால் சொந்த வீடு கேட்குறாங்க, டாக்குமெண்டேஷன் கேட்குறாங்க, அதுக்கு ஜாமீன் போடுறதுக்கு ஆட்கள் கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வண்டி ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேசுகிறாங்க. அப்போ அவர்களுக்கு ஜாதகத்தை பார்க்காமலே அவர்களுக்கு நாம் ஒரு அறிவுறுத்தலை சொல்கிறோம். அவர் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, அவர் பொதுவாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கறது இல்லை. இருந்தாலும் கூட பொதுவாக இந்த வண்டி வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு பாவகங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஆட்டோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பாவகம், வேன் அப்படி ஒரு பாவகம், மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு பாவகம், ஸ்கூட்டருக்கு ஒரு பாவகம், சைக்கிளுக்கு ஒரு பாவகம், ஜீப்புக்கு ஒரு பாவகம், லாரிக்கு ஒரு பாவகம், ரயிலுக்கு ஒரு பாவகம், மொப்பட்டுக்கு ஒரு பாவகம், பஸ்ஸுக்கு ஒரு பாவகம், காருக்கு ஒரு பாவகம், விமானத்துக்கு ஒரு பாவகம். இப்படின்னு ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஒவ்வொரு பாவகம் இயக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு பாவகத்தை சேர்ந்தவர்களை நாம் இந்த காரியங்களுக்காக நாம் அழைத்து செல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த ஜாதகருக்கு ஒரு ரொம்ப நாளா வண்டி வாங்க முடியல, மாசம் டியூல தான் நான் எடுக்கணும், தொழில் காரியங்களுக்காக எனக்கு இந்த வாகனம் தேவைப்படுது, அப்போ வாகனம் இருந்தால்தான் எனக்கு தொழில் அமையும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. பேசும்போது நான் அவருக்கு சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்கள் வாகனம் கடன்ல தான் வாங்குறீங்க. அப்ப அந்த கடன்ல வாங்கி அந்த கடன்ல அந்த வாகனத்தை, இப்ப கடன்ல வாகனம் வாங்குபவர்கள் அனைவரையுமே பேங்க்காரங்க வண்டியை சீஸ் பண்ணிட்டு போடுறாங்க, இல்லைன்னா கடன் கட்டுறதுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அவருக்கு நிறையவே இருக்கும். ஒவ்வொருத்தர்களும் கடன்ல இன்னைக்கு கடன் வாங்கி விட்டு உயிரை மாய்த்து கொள்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வந்துடுது. பொதுவாக கடன் வாங்கும்போது கூட அது அவ்வளவு யோசிக்கல, எளிதான விஷயம். போய் கடனை நம்ம வாங்கிடலாம் எதையா சொல்லி நம்ம கடனை வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறம் அதை கட்ட முடியாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உயிரை மாய்த்து கொள்கின்ற அளவுக்கு கூட அந்த கடன்கள் நிற்கிறது. அப்ப அதற்கான ஒரு சூழ்நிலையத்தான் அவர்கிட்ட நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த வாகனம் கடன்ல வாங்கினால் கூட அந்த கடனை சுலபமாக அடைக்கக்கூடிய, சுலபமாக திருப்பி செலுத்தக்கூடிய வகையில நீங்க அந்த நாட்கள்ல குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட நபரோடு சென்று நீங்க அந்த வாகனத்தை வாங்குங்க. உங்களுடைய நண்பர்கள் யாரேனும் இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் இருந்தார்களே ஆனால் அவர்களை நீங்க அழைத்து கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
அப்ப அவர் என்னங்கிறதுனாக்க எனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும், அந்த மாதிரியான நபர்கள் எனக்கு தெரியாது, நான் என்ன செய்ய முடியும் அப்படிலாம் சொல்றாரு. அவருடைய கஷ்ட சூழ்நிலைகளை அவர் சொல்றாரு. அப்ப சொல்லும்போது இப்ப அவர் வாங்கக்கூடிய வாகனம் பார்த்தீங்கன்னா இது சைக்கிள், அதாவது மோட்டார் சைக்கிள். அவருடைய தொழிலுக்காக அவர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப குறைந்த அளவே பணத்தை செலுத்தி ஒரு அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, நம்மகிட்ட வந்துட்டாரு. நம்ம அவருடைய ஜாதகம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அவரது சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, காலகட்டங்கள் இருக்கு, கடன் அவர் பெறக்கூடிய சூழல்களும் இருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சு அவருக்கு அந்த கடன் முழுமையாக அவர் அடைக்கிறதுக்கு வழிவகை கிடைக்கணும். அதையெல்லாம் யோசனை பண்ணி நமக்கு தெரிந்த ஒரு நபரை வைத்து அவருடன் சென்று அந்த வண்டியை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். இப்போ மோட்டார் சைக்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அதற்குண்டான பாவகம் மிதுன ராசி. இந்த மிதுன ராசி என்பது பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மையுடையது. இந்த மிதுன ராசி பார்த்தீங்கன்னாக்க ஜெமினி, ஆங்கிலத்தில் அதை வந்து ஜெமினின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜெமினி ஸ்டுடியோலாம் பார்த்தீங்கன்னா இரட்டை பொம்மை இருக்கும். அப்போ மிதுன ராசி என்பது இரட்டைத்தன்மையுடைய ராசி என்பதனால் அது இருசக்கர வாகனம் ஆக நாம் அதை எடுக்கிறோம். இருசக்கர வாகனமாக அந்த பாவகத்தை நாம் எடுக்கிறோம். அப்போ மிதுன ராசிக்காக நமக்கு தெரிந்த நண்பரை அவருடன் சேர்த்து அனுப்பி அவருக்கு ஒரு வாகனம் வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். அப்போ அதற்கு முன்பாக இந்த ஜாதகர் வந்து நிறைய தடவை முயற்சி பண்றாரு. போய் அந்த வாகனத்தை வாங்குவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார். அதனால வாகனம் வாங்க முடியவில்லை. காரணம், அவர் எதிர்பார்க்கின்ற அளவுக்கான மதிப்பீடில் அந்த வாகனம் அவருக்கு கிடைக்கல. அவருக்கு மனசுக்கு பிடிச்சமான அந்த வாகனம் அவருக்கு கிடைக்கல. அப்படி இருக்க சூழல்ல வந்து அவரு கேட்டு பார்க்குறாரு. சரி, ஒரு வாகனத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஜாமீன் கையெழுத்து கேட்டு சொந்த வீடா வாடகை வீடா உங்களுக்கு ஏற்கனவே பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் செலுத்திக்கிறீங்களா எல்லா டீட்டெயில்களையும் கேட்குறாங்க. அது எல்லா தரவுகளையும் கொடுக்குறாரு. ஆனாலும் கூட அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போற ஆட்கள் வேண்டுமென்னு கேட்குறாங்க. சிரமப்படக்கூடிய அந்த சூழல்ல வந்து நம்மகிட்ட சொல்லும்போது நாம இந்த ஏற்பாடை அவருக்கு செய்து கொடுக்குறோம். சரி, நீங்க இவரை கூப்பிட்டு போங்க, இவர் உங்களுக்கு வழிவகை செய்வாருன்னு சொல்றோம். இவர் போன உடனே இவர் அவரோட போகும்போதே அந்த வாகனம் வாங்க சென்ற உடனே அந்த வாகனம் இவருக்கு இந்த ஜாதகருக்கு பிடித்தமானதாக ஆகிவிடுவது. இரண்டாவது, இவர் வாங்கக்கூடிய வாகனம் புதிதாக இல்லாமல் யூஸ்டு பைக், யூஸ்டு மோட்டார் சைக்கிள். அப்போ யூஸ்டு மோட்டார் சைக்கிள் போது மிக குறைந்த விலையிலேயே இவர் எதிர்பார்க்காத விலையிலே இவருக்கு அமையுது அந்த சைக்கிள். ஏன்னா இவர் கூட அழைச்சிட்டு போகக்கூடியவருக்கு வந்து அந்த இருசக்கர வாகனம் அந்த பாவகம் இவருக்கு மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர். அப்போ போகும்போது அந்த வாகனமும் இவங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்குது. மிக எளிதில் கடனை செலுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இவருக்கு அமையுது. பணத்தை செலுத்தி டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி ஜாமீன் கையெழுத்துக்கு இவர் அழைத்து சென்றவர் அவரே ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த வாகனத்தை எடுத்து கொடுக்கிறாரு. மிக குறைந்த தவணையில் அந்த வாகனத்தை வாங்கி சிறிதளவு அதை ஆல்ட்ரேஷன் செய்து அவருடைய தொழிலுக்காக அதை பயன்படுத்துகிறாரு. ஒரு வாகனத்தை அவர் வாங்கிய பின்பு அதை சிறிதளவு ஆல்ட்ரேஷன் செய்து எங்கிட்ட வாகனம் வாங்கின விஷயத்தையும் சொல்றாரு. சந்தோஷம், நீங்க வாங்கின தொழிலை பாருங்க அப்படின்னு சொல்றோம். அவர் தொழில் செய்து அந்த தவணைக்குண்டான கடனையும் மிக குறுகிய காலத்திலேயே அடைச்சிடுறாரு. அப்போ ஒரு பாவகத்தை வைத்து நாம் அந்த காரியத்தை செய்தோமேயானால் அது மிக விரைவில் அந்த தீர்வு கிடைக்கும், அந்த விஷயங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும்.
இது போலவேதான் கார் வாங்கணும் நம்ம போனாலும் கூட அதற்குண்டான பாவகக்காரர்களை நாம் அழைத்து செல்லும் போது நாம் விரும்பிய கார்களை நம்மால் பெற இயலும். நம்ம போறதுக்கு முன்னாடி அது நமக்காகவே காத்து கொண்டு இருப்பது போலவே அங்க அந்த வாகனம் இருக்கும். ஏன்னா அந்த பாவகம் அங்க ஆக்டிவேட் பண்ணும். இதெல்லாம் ரியலிஸ்டிக்கா நடக்கிற விஷயங்கள். ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா நடக்கிறது, ஆதாரபூர்வமாக நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அந்த பாவகம் அதற்கான இயக்கங்களை அது செய்துவிடும். அப்போ 10 பேர் அந்த வாகனத்தை கேட்கும் பொழுதும் கூட அந்த வாகனம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான செயல்கள் தான் அந்த பாவகங்கள் செய்யும். அப்போ நமக்கு ஒரு சாதகமான சூழல் அமைய வேண்டும், நமக்கு ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாக்கா அதற்குண்டான அந்த பாவகத்தையுடைய நபர்களை நாம் நண்பர்களாக பெற்றோமையானால் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சாதகமான சூழல்களை அது ஏற்படுத்தி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போலவே உங்களுக்கும் சாதகமாக நடக்க வேண்டுமே ஆனால் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து அதை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு அது போன்ற சக்சஸான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்களை நீங்க தெரிவித்து அதன் மூலமாக நீங்க விடைகளை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம். நன்றி.